ஒரு இயற்கை அன்னையினுடைய மடியில் நாம் தவழக்கூடிய அமைதி, அங்கே கிடைக்கக்கூடிய அமைதி வேறு எதுலங்க கிடைக்கும்? நம்ம தமிழ்நாட்டுடைய நிலப்பரப்பில் 5 வகையான நிலப்பரப்பும் இருக்குது. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சினா மலை, முல்லைனா காடு, மருதம்னா விவசாய பூமி அந்த ஊர்கள், நெய்தல்னா இப்போ நான் நிற்கிற கடற்கரை, பாலைனா பாலைவனம், அது திருநெல்வேலியில், தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி பக்கத்தில் இந்த தேரிக்காடு இந்த இடம் இருக்குது. அப்படி இயற்கை கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரு பூமி தான் நம்ம தமிழ்நாடு. அதில் நான் வசிக்கிறது கடலூரில். இப்போ நீங்கள் பார்க்குறது கடலூருடைய வெள்ளி கடற்கரை, அந்த தூரத்தில் தெரியுது இல்லையா, அது சில்வர் பீச்சு. அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தால் இந்த மாதிரியான ஒரு எழில் கொஞ்சம் இடம் இருக்குது. காலையில் மணி இப்போது 9:30 ஆகுது. அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடற்கரை, ஆளில்லாத கடற்கரை. முக்கியமாக நகரத்தினுடைய எந்த விதமான நரகம் மற்றும் மனிதர்களற்ற, மனித பிசாசுகளற்ற ஒரு இடமா இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு காட்டு செட்டப்பு. அதாவது செட்டப்புன்னு சொல்ல முடியாது, இயற்கையில் இப்படி ஒரு விஷயம் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். சென்னையிலேருந்து ஈசிஆரில் வரும்போது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரியான சவுக்கு தோப்பு நிறைய இருக்கும். பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மனிதர்கள் அதிகம் வராத பகுதி அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா நம்ம இயற்கையை ரசிக்கிற ஒரு சேனலாக தான் இந்த ரசிகனின் ரசனை அப்படிங்கிற ஒரு சேனலை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த சவுக்கு தோப்புக்குள்ளே ஒரு சின்ன ஒரு உலா போயிட்டு வரலாம், உங்களுக்கும் இதை காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது பொன்னியின் செல்வன் படித்தவங்களுக்கு தெரியும். பொன்னியின் செல்வனில் பூங்குழலி அப்படிங்கிற கேரக்டருக்கு ரசிகர்களாக இருக்கிறவங்க கவனிச்சிங்கன்னா தெரியும். பூங்குழலிக்கு ரசிகர்கள் இல்லாமல் போக வாய்ப்பே கிடையாது. நான் உட்பட பூங்குழலியினுடைய மிகப்பெரிய ரசிகர் தான். அவங்க வசிக்கக்கூடிய கோடியக்கரை அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பை பற்றி ஆசிரியர் சொல்லியிருப்பார், கல்கி அவர்கள் சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட அதுக்கு இணையான ஒரு நிலப்பரப்பாக தான் இங்கே இருக்குது. பல இடங்களில் அங்கே கடற்கரையை நோக்கி, கடற்கரையை ஒட்டின ஒரு வனப்பகுதி. அது ரொம்ப சதுப்பு நிலப்பகுதியாக இருக்கும், ஈரம் வாய்ந்ததாக இருக்கும். இரவு நேரத்தில் கொல்லிவாய் பிசாசுன்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது பூமியிலேருந்து வரக்கூடிய அந்த மீத்தேன் கேஸ், இதனால் கொல்லிவாய் பிசாசு அப்படின்னு பயப்படுற அளவுக்குலாம் அதில் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்த தான் இப்போ நாம் வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளவு இயற்கை. அது கடலூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். இப்படி பல ஊர்களில் இருக்கும். நான் எங்கள் ஊரில் இருக்கிறத காமிக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கேயும் கூட மனிதர்கள் குப்பையை போட்டு எல்லாம் பண்ணி வச்சு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் மற்ற இடங்களோட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் இயற்கை எழில் கொஞ்சதுன்னு தான் நம்ம சொல்லணும். பாருங்கள் எவ்வளவு ப்ளசண்ட்டாக இருக்குன்னு. நிறைய ஆபத்துகளும் இருக்கலாம், பூச்சிகள் இதெல்லாம் இருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய கொடையானதை நாம் ரசிக்காமல் ஒரு சின்ன கம்ப்யூட்டருக்குள்ளேயோ ஒரு சின்ன மொபைலுக்குள்ளேயோ ஒளிஞ்சிட்ருக்கோங்கிறது தான் உண்மை. ஜஸ்ட் பாருங்கள் இந்த இடத்த. பின்னால் கடற்கரை, கடற்கரையினுடைய பேக்ட்ராப்பில் இப்படி ஒரு இடம். மேலேயும் காட்டுறேன் பாருங்கள். நான் ஸ்கூலிங் பண்ணும்போது 11th 12th படிக்கும்போது இங்கே தான் வந்துடுவேன். பொன்னியின் செல்வன் புக்கு, ஹெட்ஃபோனு, இந்த இடம் கடற்கரை, இங்கே தான் நான் அதிகம் வசிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நேரம் இங்கே நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். தனியாக யாரும் இல்லாத நேரங்களில் மாலை ஒரு 4:30 5 மணிலேருந்து இரவு பொழுது தொடர வரைக்கும் இந்த இடங்களில் நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் இங்கே வரேன். இதுக்குள்ளே நிறைய பாம்புகள், நிறைய பூச்சிகள்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம வாசகர்களுக்காக, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அந்த இடத்த காமிக்கணும்னு நான் விரும்புகிறேன். இதில் இங்கே பாருங்கள், இது சவுக்கு தோப்பு, ஃபுல்லாக சவுக்கு மரமாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா. இருக்குது. பட் இதுக்கு நடுவில் கற்றாழைன்னு சொல்கிறோம்ல, அந்த கற்றாழை மரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கற்றாழை செடிகள். அது ஒரு வித்தியாசமான ஒரு அதனுடைய ஒரு வேரியண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். இங்கே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் சின்ன வயசில் இருக்கும்போதுலேருந்து இருக்குது. இப்போ பாருங்கள், இதனுடைய நேச்சர், இதனுடைய இயல்பு ரொம்ப வெர்டிக்கலாக இருக்கும். பொதுவாக நம்ம கற்றாழை இப்படி பார்க்க மாட்டோம். ஒருவேளை நான் சொல்கிறது தவறுனா யாராவது திருத்துங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சேனலில் இடம்பெறணும்னு நான் நினைக்கிறதுக்கு காரணம், வெறும் சினிமா பாடல்கள், கவிதை தொகுப்புகள் இப்படி மட்டும் இல்லாமல்
இயற்கையான இடங்களுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்முடைய ஒரு நோக்கமாக இருக்கிறதுனால நம்ம ரசிகர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சேனலே ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம எங்கேயோ ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ ஏற்காடுக்கோ ஏலகிரிக்கோ போகணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. நம்மளுடைய நியர்பையில் இருக்கக்கூடிய ஊர்கள்லேருந்தே நாம் இயற்கையை ரசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்தோட இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். அப்படியே நான் நடந்து போய் கடற்கரையில் போய் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இங்கே எல்லாமே கொஞ்சம் இப்போது ஓரளவு மரங்கள் குறைஞ்சிருச்சு. முன்னாடி இன்னும் அடர் வனப்பகுதியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கோடியக்கரை அப்படின்னு நம்ம பொன்னியின் செல்வனில் படிக்கக்கூடிய இடத்த ஒருவேளை இந்த பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் இங்கே பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு நான் நிறைய தடவை நினச்சிருக்கேன். இந்த ஊரில் இருக்கிறவங்க, கடலூர்காரங்க, நம்ம ஊருக்காரங்க, தேவனாம்பட்டினக்காரங்க, பக்கத்தில் ஓட்டி, இவங்க யாராச்சும் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இதை பற்றின கமெண்ட்ஸை கொடுங்க. இது கடலூர் சில்வர் பீச்லேருந்து நடக்கிற தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நான் நிறைய என்னுடைய ஸ்கூலிங் டைமில் நான் படித்த இடங்கள் இங்கே தான். அது புக்ஸாக இருந்தாலும் சரி, நாவல்ஸாக இருந்தாலும் சரி, ஏன் சப்ஜெக்டே கூட இங்கே உட்காந்து நான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கா? உங்கள் ஊர் பக்கத்தில் ஏதாவது இந்த மாதிரி இடங்கள் இருக்கா? இருந்ததுன்னா உங்ககிட்ட அந்த ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஃபோட்டோஸோடு பதிவிடுங்க. நான் அப்படியே கடற்கரையிலோட அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்போடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நடக்கிறதுக்கு ஆக்சுவலி குழந்தைங்களையும் நம்ம கூப்பிட்டு வரலாம். ஒன்றும் ரொம்ப முள் இந்த மாதிரிலாம் கிடையாது. வெறும் இந்த காடு தான். பட் ரொம்ப ப்ளசண்ட்டாக, வெயில் உள்ளே வராமல் ரொம்ப ப்ளசண்ட்டாக இங்கேருந்து பார்த்தா பீச் தெரிகிற ஒரு வியூவோட, எந்த வித செலவும் இல்லாமல். முக்கியமாக அதுதான். நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும், ஒரு ரிசார்ட்டுக்கு போனாலும், ஒரு பெரிய மாலுக்கு போனாலும் கிடைக்காத சந்தோஷம் இதில் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், என்னுடைய குழந்தைங்களே 2வது இப்போ என்னுடைய சின்ன பையன்லாம் இருக்கார், அவருக்கெல்லாம் மால் போகிறது தான் பிடிச்சிருக்கு. பட் நம்மளை மாதிரி இயற்கை ஆர்வலர்கள், இல்லை இயற்கையில் ரொம்ப ரசிப்புத்தன்மை உள்ளவங்க இந்த இடங்களை ப்ரிஃபர் பண்ணுவாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. என்ன ஒன்று, ரொம்ப உச்சி வெயிலில் இருக்கும்போது நீங்கள் அந்த மணலில் இங்கேருந்து நடந்து வர முடியாது. அது ஒன்று இருக்குது. காலையில் வரலாம், இல்லைனா அந்த அந்தி சாயிற நேரம்னு சொல்லுவாங்களே, மாலை ஒரு வெயில் கொஞ்சம் தனியிற நேரத்தில் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா ப்ளசண்ட்டான நேரத்துக்கு நீங்கள் இங்கே வந்துடலாம். நான் அந்தமான்லாம் போயிருக்கேன், அந்தமானில் இருந்திருக்கேன், தொடர்ச்சியாக ஒரு வாரம்லாம் அங்கே தங்கியிருக்கேன். பட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஊர்லேயே கிடைக்கிது அப்படிங்கிறது தான் ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் பாருங்கள். மணி இப்போது 9:34. எப்படி கிளிட்டர் ஆகுது பாருங்கள், எப்படி மின்னுது பாருங்கள் கடல். இந்த வீடியோவை இந்த ஷார்ட்லேருந்து நான் முடிச்சுக்கிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது ஆக்கப்பூர்வமான முறையில், உங்களுடைய அனுபவங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதையும் சொல்லுங்கள். ஸோ பல தரப்பட்ட நிலப்பரப்பில் இந்த நெய்தலும் முல்லையும் சேர்ந்த ஒரு பகுதியாக நான் இதை பார்க்குறேன். இதை பற்றின உங்களுடைய வியூஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஆக்கப்பூர்வமான முறையில் கொடுங்க. உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சூழட்டும். நம்பிக்கையாக இருங்கள், நம்பிக்கையானவர்களாக இருங்கள். நன்றி. இந்த ஒரு ஸ்ட்ரெச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா. ஃபுல்லாக க்ரீனரிஸ். நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இயற்கை நம்ம கொட்டி கொடுக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், இது நகரத்துக்குள்ளே இருக்குது. அதுதான் ஹைலைட். இது எங்கேயோ கிராமத்து பகுதியில், ரூரல் பார்ட்ஸில் இல்லை, நகரத்துக்குள்ளேயே இப்படி ஒரு இடம் இருக்குது. பாருங்கள். இது கடலூரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். பட் மற்றவங்களுக்காக நான் இதை காமிக்கிறேன். இது சில்வர் பீச்சிலேருந்து திரும்ப ரிட்டன் போகிற பாதை. இது நான் அன்றைக்கி நம்ம இன்னொரு சேனலில், கிருஷ்ணராஜ் இன்ஃபர்மேட்டிவ் சேனலில் ஒரு கோட்டையை பற்றி, ஒரு பழைய பிரிட்டிஷ் கோட்டையை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயே கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோலேயே நம்ம அந்த பிரிட்டிஷ் கோட்டையை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அன்றைக்கி உள்ளே மட்டும் போனால் இன்றைக்கி இந்த பக்கம்லாம் நான் காமிக்கிறேன். பாருங்கள், நான் சொன்ன அந்த சதுப்பு நில காடுகள் இதெல்லாம் தான் அலையாத்தி காடுகள்னு சொல்லலாம். சிதம்பரத்தில் பிச்சாவரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த பிச்சாவரம் மாதிரியே சுனாமிக்கு அப்புறம் இங்கே பாதிக்கப்பட்ட இடங்களை தடுக்கிறதுக்காக, பாதிப்பை தடுக்கிறதுக்காக, கடல் நீர் உள்புகிற சுனாமியை தடுக்கிறதுக்காக இந்த அலையாத்தி காடுகளை உருவாக்கியிருக்காங்க. இதுதான் நான் அன்றைக்கி என்னுடைய சேனல், கிருஷ்ணராஜ் இன்ஃபர்மேட்டிவ் சேனலில் போன வீடியோ. அந்த கோட்டை, ராபர்ட் கிளைவனுடைய அந்த அகழி. ஸோ
ஸோ இது அந்த அலையாத்தி காடுகளினுடைய ரிமைன்ஸு. எனக்கு வந்து பீச்சுக்கு அந்த பக்கம் ரோடு இருக்குது, பட் ரிட்டன் இதில் வர்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதையும் நான் நம்ம ரசிகர்களோட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட பகிர்ந்துக்கணும்னு நான் நினச்சேன், அதனால் இங்கே கொடுக்குறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிட்டிஷ் பங்களா இருக்குது, பழங்காலத்தில் பயன்படுத்தினது, இப்போ உபயோகத்தில் இல்லாதது. சில பேர் வந்து அங்கே போய்ட்டு ஹாண்டட் வீடியோஸ்லாம் பண்ணுறாங்க. ஜஸ்ட் பாருங்கள், இந்த தெரியுதா, இதுக்கு இப்போ பாதையே இல்லை, ஃபுல்லாக புதர் மண்டி இருக்குது.